image. ஸோ ஜேபிஜி ஃபைலோ இல்லை பிஎன்ஜி ஃபைலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் இம்மூவபிள் இமேஜ். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இப்போ புரிஞ்சிச்சு. இப்போ ஆடியோ அப்படின்னீங்கன்னா யூ நோ தட் MP3. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆடியோன்னுவாங்க. வீடியோனா MP4. ஸோ யூ நோ தட். ஸோ இந்த இதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். டாக்குமெண்ட்டுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல் டாக்குமெண்ட், பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் அண்ட் தென் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் சொல்லலாம், இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம், எக்ஸல் டாக்குமெண்ட் சொல்லலாம், இன்னொன்று பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஆஃபீஸ் டூல்ஸ் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் டூல்ஸ் ஃபைல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் கொடுத்துருக்குது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இது கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ நம்மளுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இப்போ சரி சார், இப்போ நம்ம ஒரு இன்னொரு இதுக்கு வராங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த வெப் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும்? இனிமேல் அடுத்தது நம்மளுக்கு இந்த வெப் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும்? சரி, இந்த வெப் மாதிரி என்னென்னலாம் இருக்குது இனிமேல் அடுத்தது? சார் வெப்புங்கிறது ஒன்று இருக்குது, ஓகே. இப்போ வந்து மேலுன்னு இருந்தால் ஃபீமேல்னு இருக்கும், இது ஒரு ஆப்போசிட் கேட்டகரி. அது மாதிரி வெப்பு அப்படின்னு சொல்லிட்டிங்க, அந்த வெப்பு மாதிரி என்ன ஆப்போசிட்லலாம் இருக்கும் அப்படின்னீங்கன்னா, கன்சோல் அப்ளிகேஷன், விண்டோ அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், நெட்வொர்க் அப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், embedded application, RTOS application and then cloud. மொத்தம் 10 இருக்குதுங்க. ஒன்று கன்சோல் சொன்னோம், கன்சோல் அப்ளிகேஷன். another one is window application, another one is called as web application, another one is called as okay. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக சொன்னது வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் கேட்டகரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன், விண்டோ அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், நெட்வொர்க் அப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், எம்பெடட் அப்ளிகேஷன், RTOS அப்ளிகேஷன் அண்ட் கிளவுடு. ஸோ இப்போ 10 அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லியிருந்திருக்கோம். ஸோ ஓகே ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கிறது. இந்த 10 அப்ளிகேஷன்ஸ் ஆர் மேண்டரிங்க. இது கண்டிப்பாக வந்து இருந்தே ஆகணும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு டெவலப்பர்ஸ் அப்படின்ற போது லிட்டில் பிட் வாட் இஸ் வாட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ இந்த 10ல் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வி ஆர் லேர்ன் ஒன்லி ஒன் ஆப், தட் ஆப் நேம் இஸ் கால்ட் அஸ் வெப்பு. இந்த 10ல் நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஒரே ஒன்று தான், அந்த ஒன்னோட பேர் வெப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்பையும் நம்ம வந்து லாட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சார்ட்ஸ் நம்ம வந்து நல்லா இப்போ வந்து வெப்பையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுலேயும் ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி நம்மளுக்கு நிறைய டிவைட் ஆகி போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே ஓகேங்க, இது எல்லாமே எனக்கு பக்கா. இந்த வெப் ஏன் சார் யூஸ் ஆகுது, எங்கே யூஸ் ஆகுது, இனிமேல் அடுத்தது ரொம்ப 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 முக்கியம். சரி, இந்த வெப் மோஸ்ட்லி டெவலப் most of the business developed by web application. Most of the business developed by web application. சார் இப்போ வந்துட்டு எனக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா மட்டும்தான் நடக்குதா, ஏன் சார் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நடக்கலையா அப்படின்னீங்கன்னா, எஸ், மொபைல் அப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ டெவலப் பிஸ்னஸ், பட் கம்பேர்ட் வித் வெப் அப்ளிகேஷன் மோஸ்ட்லி டெவலப் லாட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். வெப் அப்ளிகேஷன் தான் நிறைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுது. எதோட கம்பேர் பண்ணும்போது, மொபைல் அப்ளிகேஷன்ஸோட டெவலப் பண்ணும்போது. மேபி இன் ஃபியூச்சர் ஓவர் கம் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் வெப். மேபி இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் நம்மளுக்கு வெப் அப்ளிகேஷனை யார் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு சான்சஸ் உண்டு, மொபைல் அப்ளிகேஷன் ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறாங்க. பட் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னமே தவிர அட் எனி காஸ்ட் வெப் அப்ளிகேஷன் டஸ் நாட் டெஸ்ட்ராய். அதாவது அது அழிஞ்சு போயிடாது, 100% போகவே போகாது. அதாவது இது ரெண்டுக்கு காம்படிஷன் வேணால் இருக்கலாம், மொபைல் ஃபஸ்ட்டு வருதா இல்லை வெப் ஃபஸ்ட்டு வருதான்னு இருக்கலாமே தவிர அட் எனி காஸ்ட் டாப் மோஸ்ட் 2 applications are found, names are web and mobile. மேபி இது ரெண்டுக்குள்ளார காம்படிஷன் இருந்துச்சுன்னா கூட வெப் ஃபஸ்ட்டு வரலாம் அல்லது மொபைல் ஃபஸ்ட்டு வரலாம். But at any cost never destroy these applications, because these applications are one and only develop a business. இந்த அப்ளிகேஷன்ஸ் தாங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரி சார், இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி சார் பிஸ்னஸை டெவலப் பண்ணுதோ? இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், இப்போ இன்டர்நெட்டுக்குள்ளார போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இல்லை குயிக் பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட கன்சியூமர் ஐடிஸ் நீங்கள் கொடுப்பீங்க. இந்த கன்சியூமர் ஐடியை நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கேப்சா நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு அந்த இபி பில்லோட பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிவிடும். அதிலே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதாவது பே பண்ண போகிறீங்களா, நீங்கள் என்ன, அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வி கேன் பே மணி டு இபி பில். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போய் முன்னாடி வந்துட்டு இந்த வெப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி பில் அந்த ஆர்கனைசேஷன் அந்த 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 பிளேஸ்க்கு போய் தான், இபி ஆஃபீஸ்க்கு போய் தான் நம்ம வந்து பில் பே பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஈவன் வி கேன் பே பில் பை மொபைல் ஆப் ஆல்சோ. மொபைல் ஆப் மூலியமாக கூட நம்மளால் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண முடியுது, ரீசார்ஜ் பண்ண முடியுது. everything we can done only by web and mobile மூலியமாவோ இல்லை வெப் மூலியமாவோ நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னீங்கன்னா we can save time, we can save money, we can save energy. நம்மளால் ஒரு பணத்தை சேமிக்க முடியுது, டைம் சேவ் பண்ண முடியுது, எனர்ஜி சேவ் பண்ண முடியுது. they are not ask extra charge to you. அவங்க இதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை அதிகமாக கேட்பது இல்லை, உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் இல்லை. என்ன எக்ஸாக்ட் அமௌண்ட்டோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. சரி, இதனால் அவங்களுக்கு என்ன சார் யூஸு? மேன் பவர். இப்போது இதுக்குன்னு ஒருத்தங்களை போட்டு வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து போனஸ் கொடுத்து அவங்க லீவ் எடுத்தாங்கன்னா அடுத்தவங்கள ஆல்டர்னேட்டிவாக செட் பண்ணி இது எதுவுமே கிடையாதுங்க. எவ்ரி திங்ஸ் தே ஆர் டன் பை த ப்ரோக்ராம். எல்லாமே அவங்க ப்ரோக்ராம்குள்ளார ஃபீட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி தான் பில்லு கடைசியாக நான் பே பண்ணணும் அப்படின்ற போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அதாவது ஹாலிடேவாக இருக்குது, அன்றைக்கி நான் வந்து பே பண்ண முடியாது அப்படிங்கிற போது ஆஃபீஸ் வந்து எனக்கு லீவாக இருக்கும். எனக்கு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு 100% தே ஆர் பிளாக் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். அதாவது எனக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது இந்த இது எனக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நான் ஹாலிடேயில் கூட ஐ கேன் பே மணி டு எலக்ட்ரிசிட்டி பில் ஆர் எக்ஸட்ரா 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 பை மொபைல் அண்ட் வெப் ஆப்ஸ் பண்ண முடியுங்க என்னால். ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகுது. அப்போ நம்மளால் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வெப் அப்ளிகேஷனையும் மொபைல் அப்ளிகேஷன்ஸும் யூஸ் ஆகுது. ஸோ இன்னொன்று வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வேலைக்கு வச்சுருக்கோம், இப்போ வந்து மேன் பவர் அதுவும் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து வி கேன் கான்சன்ட்ரேட் இன் நியூ டெக்னாலஜி, அதர் டெக்னாலஜியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்கள் எவ்வளோ தூரம் இது பிலீவ் பண்ண போகிறீங்கன்னு தெரியாது. ஏடிஎம் ஆல்சோ யூஸ் பேஸ்ட் ஆன் வெப் அப்ளிகேஷன். ஏடிஎம்மும் எதன் மூலியமாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, வெப் ஆப் மூலியமாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ போய் இப்போ கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கார்டு இன்சர்ட் பண்ண அடுத்த செகண்டு உங்களுக்கு என்னவாயிடும், கார்டு இன்சர்ட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நேம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த நேம் டிஸ்பிளே ஆகுதுன்னா எப்படி அப்படின்னீங்கன்னா தட் இஸ் தட் ஏடிஎம் இஸ் ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் வெப் ஆப், தட் வெப் ஆப் இன்ட்ராக்ட் வித் சேட்டலைட், தட் சேட்டலைட் ஒன்லி ஹேஸ் யுவர் டேட்டாஸ் in data information, your private data information satellite has your private data information. ஸோ அதுக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து நம்ம வந்து அந்த டிவைசஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போது சரி சார், இப்போது நம்ம வந்து இந்த ஏடிஎம் இஸ் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் வெப் அப்ளிகேஷன் இன்ட்ராக்ட் வித்